இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன? இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொது வழியில் அன்போடு அழைத்தவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க. இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும். எவ்வளோ வருஷமாக தெரியும்? 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன் நான். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீ குற்றச்சாட்டை நீ அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது. ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்கள்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பருத்திவரனை முடிச்சுட்டு அன்றைக்கு கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன். என்னென்னமோ சொல்கிறான். ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை எப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா? ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்மாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே மதுரை அம்பியா தேட்டரில் விரும்மாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த காலகட்டம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா? அதுபோல் நான் சென்னையில் எக்மோரில் படுத்திருந்தேன், நானும் பாலாவும். அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னு உடனே இவங்க நினைச்சுறாங்க பஞ்சம் பிழைக்க வந்தவங்கன்னு. பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள். இதை பலமுறை சொல்கிறேன். பலமுறை சொன்னவுடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு. ஆமாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா? இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம். அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்காரு, ஒரு அண்ணன் லாயராக இருக்காரு. அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினு போய் கேட்பேன் நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்ட்னா என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டால், இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது? அது ஏன் தேவையா எனக்கு? பழனியப்ப சொன்ன மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம். எதையாவது பேசியிருக்கோமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன். அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார். 3 பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு? பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல நான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்க, இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன் நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாழணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். இந்த இருக்கான் எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான். அவன் கேட்குறான், என்னைய கடந்த 10 நாளாக நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா? டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவுலலாம் தினம்
ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க, 4 சட்டை வாங்க, 4 ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. அவன் கேட்டான், என்ன சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம். ஒன்றும் கிடையாது. நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறவரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.